இது திண்டுக்கல் அருகிலுள்ள சிறிய கிராமம். அங்கேதான் வாழ்கிறான் நம் முருகன். அவன் உயிரோடு நேசிப்பது தக்காளி தோட்டம்தான். என் தக்காளிகள் நாளைக்கு சிவப்பாக பளிச்சிடணும்பா. வெயிலும் மழையும் என்றே தெரியாது. தினமும் உழைப்பே அவனது உயிர். இந்த மண் எங்க அம்மாவைப் போல பாசமா இருக்கு. உழைத்தா பதில கொடுக்கும். முதல் முறையாக முருகன் தன் தக்காளிகளை விற்கப் போகிறான். மனசு மகிழ்ச்சியில் திளைக்குது. இது என் உழைப்பின் முதல் விளைவு. நன்றாக விற்கணும். ஆனா எல்லோருக்கும் ஒரு சோதனை வரும்தான். வியாபாரிகள் குறைந்த விலை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஓஹோ, இந்த தக்காளி ரூ. 10 கிலோவா தான் வாங்க முடியும். அது உங்க விலை. என் உழைப்புக்கு அது போதாது அண்ணா. முருகன் தோல்வியை காணாமல் புத்திசாலித்தனத்துடன் புதிய பாதையை தேர்ந்தெடுத்தான். வியாபாரி இல்லாமலே நான் விற்க முடியும். கிராமத்திலே ஒரு சிறு கடை போடுவேன். அவன் கடைக்கு கூட்டம்தான் கூட்டம். மக்கள் இது முருகன் தக்காளி என்று பெருமையுடன் சொன்னார்கள். இந்த தக்காளி ருசி வேற மாதிரி இருக்கே முருகா. அது என் உழைப்பின் ருசி அக்கா. சில மாதங்களில் முருகன் கிராமத்தின் சிறந்தது விவசாயி. மக்கள் தக்காளி ராஜா முருகன் என்று அழைக்கிறார்கள். நிலத்தையும் நம்பிக்கையையும் ஒருபோதும் விட்டுவிடாதீங்க. அதுதான் உண்மையான வெற்றி.